சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மன்னிச்சிரு மூர்த்தி, என்னாலதானே இந்த கஷ்டம் எல்லாம். கயல், இந்த பொறுக்கு நாயங்களால நீ என்ன பண்ணுவ? மூர்த்தி மூர்த்தி கொஞ்சம் பொறுத்துக்கோ. மூர்த்தி மூர்த்தி கொஞ்சம் பொறுத்துக்கோ. சொல்ல, இந்த புறம்போக்குங்க எதுக்கு உன்னை சித்திரவதை பண்றானுங்க? மூர்த்தி நான் சொல்றேன். மூர்த்தி உள்ள என்ன சொன்னு சொல்லு. இரு இரு இரு. ஐயோ, ஆறுமுகத்துக்கு அடிபட்டிருக்கே. ஆறுமுகம், ஆறுமுகம். சிஸ்டர் பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. ரத்தம் வருது, ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. மூர்த்தி, கயல், எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. கயல், ஆமாக்கா, ரூம்குள்ள கூட்டிட்டு போய் என்னம்மா சொன்னாங்க? சொல்லுக்கா. சொல்லு கயல். அக்கா, யார் இவங்கெல்லாம்? எதுக்கு நம்மள இப்படி பண்றாங்க? அக்கா சொல்லுக்கா. சொல்லு கயல். அக்கா சொல்லு. யார் இவங்க? ரொம்ப பதறாத, அத நான் சொல்றேன். உன் பொண்ணுக்கு நான் பெரிய வேலை கொடுத்துருக்கேன். அவ அதை சிறப்பா செஞ்சுட்டான்னு வையே, உங்க யாருக்கும் எந்த சேதாரமும் இல்ல. ஆனா நான் மாட்டேன், முடியாதுன்னு மறுத்தா இவ உன் பேத்திட்டேனா? ஐயோ குழந்தை, இந்த குட்டி பாப்பாவுல ஆரம்பிச்சு உன் மொத்த குடும்பமும் கூண்டோட கைலாசம் தான். ஜாக்கிரதை. ஐயோ, எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு நீங்க எங்களை கொலை பண்ணணும்? ஐயோ, யாரு நீங்கெல்லாம்? என்ன காரணத்துக்காக இப்படி பண்றீங்க? நாங்க என்ன பண்ணா எங்க எல்லாரையும் விடுவீங்க? நீங்க சொல்லுங்க. அத உன் பொண்ணே சொல்லுவா. அம்மா, என்ன ஒரு கொலை பண்ண சொல்றாங்கம்மா. கொலையா? கொலை? என்ன சொல்ற கையல்? இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற பாகிஸ்தான் நாட்டோட அம்பாசிடர் முகமது பஷீரோட சர்ஜரியில நாளைக்கு நானும் கூட இருக்க போறேன். அத இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொலை பண்ணுன்னு என்ன டார்ச்சர் பண்றாங்க. ஐயோ கையல், வேண்டாம். ஒரு உயிரை கொல்றது மன்னிக்க முடியாத பாவம் இல்லையா? அவங்க குடும்பத்தை பத்தி இவங்க யாரும் யோசிக்கவே இல்லையா? தம்பி, பல போராட்டங்களை மீறி என்னோட பொண்ணுக்கு இப்பதான் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அதுக்குள்ள அவளை ஒரு கொலை பண்ண சொல்லி ஏன் இப்படி ஒரு தண்டனை அவளுக்கு கொடுக்கறீங்க? தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க தம்பி. அப்போ உங்க உயிர் மேல ஆசை இல்ல, அப்படித்தானே? ஐயோ, எவனோ ஒருத்தனுக்காக உங்க புள்ள குட்டியெல்லாம் இழக்க போறீங்களா? தம்பி, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் மகளோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. பார், உங்களோட இத்து போன சென்டிமெண்ட்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. எனக்கு வேண்டியது நடக்கணும், இல்ல உங்க குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன். அடுத்தவனுக்கு நல்லது பண்றதா நினைச்சு உன் குடும்பத்துக்கு காரியம் பண்ணிடாத. எல்லாரும் உசுரோட இருக்கணும்ல, அப்ப நான் சொல்றதை செய்யணும். கொலை பண்ணலாமா வேணாமான்னு இப்பவும் உன் பொண்ணு டபுள் யோசனையில இருக்கா. எது சரியா வரும்னு நீயே உன் பொண்ணுக்கு எடுத்து சொல்லு. இந்த பாரு, நர்ஸுக்கு படிச்சுட்டு மத்த உயிரை காப்பாத்த தெரிஞ்ச உன் பொண்ணுக்கு கூட பிறந்தவங்களை கொண்டுட கூடாது. யோசிச்சு நல்ல புத்திமதியா சொல்லு. சார் சார், கயல் பாவம் சார், அவளை விட்டுருங்க சார். என்ன சார் கொலை பண்ண சொல்றீங்க?
குழந்தைக்கு கொடுக்காதீங்க. சொன்னா கேளுங்க. வேண்டாம். சாப்பிடுங்க. வேண்டாம். சார் ப்ளீஸ் சார் சார் அவளை விட்டுருங்க சார். குழந்தைக்கு விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. வேண்டாம். சார் ப்ளீஸ் சார் அவதான் வேணான்றல. கயல், ஏய் அண்ணா. யாருன்னு போய் பாருடா. சரிண்ணா. அண்ணா யாரோ ஒருத்தன் வந்திருக்காண்ணா. யாருமா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவர். இவனுக்கு தான் ஃபோன் பண்ணி வர சொன்னியா? ஐயோ அப்படிலாம் இல்ல. எழில் எப்படியாவது உள்ள வந்து எங்களை காப்பாத்துங்க. கயல், கயல், என்ன பண்ண போறாங்களோ? இந்தா இத புடி, காதுல வச்சுக்கோ. நான் சொல்றத தாண்டி தப்பிக்கிறதுக்கு அவன்கிட்ட ஏதாவது சிக்னல் கொடுத்தா குழந்தை போட்டோல தான் இருக்கும். இந்தா, இத புடி. விட்டுருங்க சார் அவளை. ஐயோ புடின்னு சொல்றல. குழந்தைய விட்டுருங்க சார் ஏய் விட்டுருங்க போ. ஓதி விடுங்க. ஏய் போ அந்த பக்கம். ப்ளீஸ் சார் ஏய் ஓ பின்னாடி ஓ. விட்டுருங்க சார் மூர்த்தி, கயல், சொல்லு எழில். என்னாச்சு? ஆன்ட்டி ஃபோன் பண்ணாங்க, கட் ஆயிடுச்சு. ஏய் ஏய் சாம் போ. ஐயோ அவன் குழந்தை. ப்ளீஸ் விட்டுருங்க. ஓ பின்னாடி ஓ. ஏய் ஏதாவது சொதப்புன இங்க பாப்பாவோட உயிர் போயிடும். ஏய் அப்பா அத்தனை. ஐயோ கயல், உன்னதான் ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் எதுக்கு சீனை போட்டுட்டு இருக்க? எப்பவும் போல மூஞ்ச வச்சிட்டு நில்லு, இல்ல குழந்தை ஒரேடியா போயிடும். ப்ளீஸ் சார் கயல், நீ ரொம்ப நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல நான் இப்பதான் வந்தேன்ல, அதுவும் அந்த டயர்ட்ல வீட்லயும் ரொம்ப வேலை. உன் ஃபோன் ஆஃப்ல இருந்துச்சு. சார்ஜ் இல்ல, அதனால தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ ஓகே. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நாளைக்கு நான் நான் அட்டென்ட் பண்ண போற சர்ஜரி
அது என் கெரியர்ல இம்பார்ட்டன்ட். எங்க அக்கா வந்து பாவத்தை பண்ண வைக்காதீங்க சார். தெரியாம கூட எங்க அக்கா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. உங்களுக்கு ஏன் சார் இந்த தண்டனை? உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் சார். தயவு செஞ்சு விடுங்க சார். அக்கா, இவங்க என்ன கொன்னாலும் பரவாயில்லக்கா. நீ இந்த கொலைய பண்ணாதக்கா. எங்களுக்காக நீங்க எதையும் இழக்க கூடாது. எழில் மாமா கூட நீங்க சந்தோஷமா வாழணும்க்கா. தம்பி, நீங்க எதுக்காக அவரை கொல்ல நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க என்ன உங்களுக்கு பாவம் பண்ணோம்? எங்களை எல்லாம் ஏன் இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்க? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பொண்ணு விட்டுருங்க தம்பி. தயவு செஞ்சு. என்ன ஆளாளுக்கு அவளை விட்டுருங்கன்னு எமோஷனல் ஆகுறீங்க? என்ன ஏய், இது? என்னன்னு பாருங்கடா. ஏய், எல்லாரும் செல்போன் லைட் ஆன் பண்ணுங்கடா. சரிண்ணா. இந்த பார், வேணா என்ன எதுவும் பண்ணாத. ஏய், ஒழுங்கா துப்பாக்கி என் கையில அசையாத. கொடுத்துரு. முடியாது. உயிரை கொல்ற உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா அதை காப்பாத்துற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இத பாரு, எனக்கு எல்லாத்தையும் விட என் குடும்பம் தான் முக்கியம். அதை காப்பாத்திக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ சொன்ன மாதிரி கொலை கூட பண்ணுவேன். ஏய், வேணாம் வேணாம் வேணாம். இங்க பார், என் பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை துப்பாக்கியை என் கையில கொடுத்துரு. முடியாது. உனக்கு பின்னாடி எவன் இருந்தாலும் அவனை வர சொல்லு. இன்னைக்கு நான் ஒரு கை பாத்துறேன். ஏய், வேண்டாம். ஏய், வேணாம் வேணாம். இது கேளு. சுற்றுறது. ஏய், வேண்டாம் வேண்டாம். ஏய், என்ன பண்ற பாரு. ஏய், ஏய். ஏய். வேணாம், கண்ணை என் கையில கொடுத்துரு. சொல்றது கேளு. கொடுத்துருன்னு சொல்றல. என்ன பண்றது? கையில். மூர்த்தி, மூர்த்தி, ஏய். கையில். இங்க பாரு, துப்பாக்கி வச்சு மிரட்டுற வேலை எல்லாம் உனக்கு செட் ஆகாது. ஒழுங்கு மரியாதை கண்ணை என் கையில கொடுத்துரு. கொடுத்துருன்னு சொல்றல. அவன் சுரு சிஸ்டர். வேண்டாம். மாட்டேன். மூர்த்தி, மூர்த்தி, எல்லாரும் என் பின்னாடி வாங்க. அம்மா, ஐயோ, போ, போ, போ. வேண்டாம் சீக்கிரம் கையில். போமா. ஏய், வாங்க. இவ பேச்ச யாரும் கேட்காதீங்க. வாங்க இல்ல சீக்கிரம். நீங்க தான் வம்பல மாட்டிப்பீங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க, கண்ணை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. வாமா. வேணாம், இது தப்பு. தேவையில்லாம என் கோவத்தை கிளறாத. வாங்க. கையில். என் குடும்பத்தை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடிடுங்க. இல்லனா மகனை ஒரே அழுத்து செத்துருவீங்க. வேண்டாம். இதோ பாருடா, இந்த அம்மா அழுத்துனா நாங்க செத்துருவோமா? யாருக்கிட்ட உன் வீரத்தை காட்டுற? எல்லாரும் உன் பின்னாடி இருக்காங்க. உங்க கூட ஒரு சின்ன குழந்தை இருக்குமே, அத பத்தி உனக்கு கவலை இல்லையா? ஆ? அம்மா, அனு, 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 அனு எங்க? அனு எங்க சார்? அனு எங்க இருக்கா? குழந்தை. அனு எங்க? அனு எங்க? ஏடு. அனு. இல்லைங்க. அனு எங்க? அனு, அனு, அனு எங்க? எங்க ஏய். இருக்க?
டேய் வெயிடா சீக்கிரம் பிரி. தம்பி தம்பி ஐயோ ஐயோ மனுஷனோட அவஸ்தை புரியாம சோதிக்கிறானுங்களே. ஏப்பா நான் அந்த அனுப்ப வாங்கிட்டு வந்தேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா. ஏதாவது கொடுங்கப்பா. யோ சும்மா இருக்க மாட்டா. ஐயோ அடப்பாவீங்களா, ஊருக்கே சோறு போட்ட வேண்டாம் நானு, எனக்கு ஒரு வாய் சோறு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏய் பசியில மயக்கம் வருதுடா. யோ நிறுத்துப்பா நிறுத்துப்பா, இங்கதான். அப்படி நிறுத்திக்க, நிறுத்துப்பா. இந்தா புடி புடி. இந்த மனுஷனை ஒரு கை பாக்குறேன். காமாட்சி, ஏய் காமாட்சி, ஏய் காமாட்சி, கதவை திறடி காமாட்சி. ஏய் மூர்த்தி, கதவை திறடா. ஏய் காமாட்சி, கதவை திறடி. ஏய் மனுஷா, நீ உள்ளதான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். காமாட்சி, இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? ஏய் மூர்த்தி, கதவை திறடா. ஐயோ சுத்தம் போச்சுடா. யார் அது? அண்ணா வெளிய யாரோ ஒரு பொம்பளை வந்திருக்கானே. ஏய் ஏய் யார் அது? தம்பி இத பாரு, வெளிய யாரு? கொண்டாடி தான்ப்பா, அவளை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க, உங்களால சமாளிக்க முடியாது. அப்புறம் 2 பேரும் அதுக்குன்னே தனியா போட வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு கதவை திறந்துடாதீங்க. பொண்டாட்டியை காப்பாத்த பாக்குறியா? அவன் வெளிய நின்னு கத்திட்டு இருந்தா எங்களுக்கு தான் பிரச்சனை. தம்பி. ஏய் ஏய் காமாட்சி. ஐயோ வேணாம் தம்பி, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஐயோ வேணாம் தம்பி. காமாட்சி, இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? டேய் இந்த அம்மா கட்ட ஊத்துறா. இந்த பார், போய் சத்தம் போடாம அந்த பொம்பளை உள்ள கூட்டிட்டு வரணும். சத்தம் ஏதாவது கேட்டுச்சு சண்டை செதறி பண்ணிடாதீங்க, வேண்டாம். போ. கதவை திறக்க போறியா இல்லையா இப்போ? டேய் அண்ணா நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. சார் டேய் நீ போடா. நீ இங்க போய் ஒளிஞ்சுடா. போங்க சீக்கிரம் போங்க. பாருங்க யாராவது மூச்சு விட்டீங்க வண்டே இருக்காது, பாத்துங்க ஜாக்கிரதை. ஏ காமாட்சி, கொஞ்சமாவது இருக்கா உனக்கு மனசாட்சி? என் புருஷனே ஆகாதுன்னு குடும்பமா கோரஸ் பாடுவீங்க, இப்ப எதுக்கடி அவர் உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கீங்க? என்னங்க என்னங்க, எங்க எங்க போய் தொலைஞ்சாரு இந்த மனுஷன்? ஐயோ ஐயோ, என் ஃப்ரைட் ரைஸ். ஐயோ ஐயோ ஐயோ, வாங்கிட்டு வந்த வகை வகையான சாப்பாடெல்லாம் குடும்பமா சேர்ந்து காலி பண்ணிட்டீங்களா? இந்த வர்றேன். என்னங்கடி நடு முத்தத்துல நல்லா ரவுண்டு கட்டி உட்கார்ந்துருக்கீங்க? அடியே கையில என்னடி பெருசா ஏதோ வீரவசனம்லாம் பேசுவ? சோத்துல நான் உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன், பெரியப்பா கையை எதிர்பார்க்க மாட்டேன்னு ஓவரா சவுண்ட் விடுவ. இப்ப என்ன, என் புருஷன் வாங்கிட்டு வந்த ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், பரோட்டா எல்லாத்தையும் குடும்பமா சேர்ந்து காலி பண்ணிட்டீங்களா? ஏய் வடிவே, எங்கடி அந்த மனுஷன்? ஏய் ரொம்ப பேசுற நீ. யாருப்பா நீ? மூஞ்சி எல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. பெரியமா ஆ, அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க பெரியமா. மாஸ்கா? எதுக்கு? உனக்கு என்ன கொரோனாவா? அதுக்கு மூக்கையும் வாயையும் தானே மூடுவாங்க, நீ என்ன ஃபுல்லா முகத்தை மூடி வச்சிருக்க? பெரியமா ஆ, அது கடத்தல்காரங்க போற மாஸ்க். ஆமா, படத்துல எல்லாம் நிறைய பாத்திருக்கனே. ஆமா,
நீங்க எதுக்கு இந்த நேரத்துல இங்க இருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது. ஏன்? போட்டுறதப்பா. உள்ள போ. ஓ ஏய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட இதை யார் பண்ணான்னு கண்டே பிடிக்க முடியாது. உன் குடும்பமும் பிழைக்கும், அப்புறம் நீயும் தப்பிச்சுக்கலாம். இதையும் மீறி நீதி நியாயம் ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் உன் வீட்டாளுங்களை நீ போட்டோல தான் பார்ப்ப. ஏய் எது சௌரியம்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என் குடும்பத்தை எதுவுமே பண்ணிடாத. அப்போ பஷீரோட கதையை முடிச்சிரு. இல்ல, என்னால கொலையெல்லாம் செய்ய முடியாது. ஏய், என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நேத்து கொலை பண்றேன்னு ஒத்துக்கிட்ட, இப்ப என்ன முடியாதுன்ற? முடியாது, நான் இதை பண்ண மாட்டேன். நீ தப்பிக்க வாய்ப்பே இல்ல. பஷீரை நீ தான் கொல்லணும். என்னால முடியாது மாட்டேன்னு ஏதாவது சொன்ன சம்பவம் வேற மாதிரி இருக்கும். ஏய், நீ எல்லாம் மனுஷ பிறவைக்கே அசிங்கம்டா. நீ என்ன கொன்னாலும் சரி, நான் இந்த கொலையை பண்ண மாட்டேன். ஏய், அவ்வளோ திமிரா உனக்கு? இரு, இப்போ என்ன பண்றேன்னு பாரு. இப்போ நான் காட்டுறேன் பயத்தை. மூர்த்தி, ஐயோ ஐயோ விடுங்க. விட்டு. என் பையனை விடுங்க. ஏய், வெளிய போங்க. முடியாதுன்னு சொன்னல, இப்போ உங்க அண்ணன் என்ன ஆவறான்னு பாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கதையை முடிச்சாதான் நீ வழிக்கு வருவ. பஷீரை கொல்ல சொல்லு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களோட பவர் உனக்கு தெரிய வேணா? சாவட்டும். நல்லா வேணும். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க அண்ணனை விட்டுடு ப்ளீஸ். என் அண்ணனை விட்டுடு. சொல்லு, பஷீரை கொல்றேன்னு சொல்லு. இந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் எனக்கு தேவையில்ல. இவன் தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னால. சாவட்டும், விடு, சாவட்டும். ஐயோ வேண்டாம், ப்ளீஸ். கதறடி, நல்ல கதறு. என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். இவனை கொன்னுறேன். வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். கொல்லட்டும், நல்லா கொல்லட்டும். பொண்ணு போட்டு, பொண்ணு போட்டு. வேண்டாம் வேண்டாம், விட்டுடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னங்க, நம்ம இங்க வந்து மாட்டினதும் ஒரு வகையில நல்லதுதான். இதெல்லாம் பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கேங்க. ஆமா வடிவு. கொல்றேன்னு ஒத்துக்கோ. ஐயோ, என்னங்க இவன் கழுத்தை நெரிச்சமா கொன்னமான்னு இல்லாம போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கா. இப்ப பாருங்க எப்படி நான் அவனை உசுப்பேத்தி விடுறேன்னு. ஏன்பா வளர்ந்து கெட்டவனே, இங்க எங்க 2 பேரை தவிர மத்த யாரு நீ கழுத்து நெரிச்சு கொன்னாலும் கயலு அந்த கொலைய செய்ய மாட்டா. உன் பருப்பெல்லாம் அவகிட்ட வேகாது. சும்மா இருக்க மாட்டேன், வாய் வச்சுக்கிட்டு சும்மா லோட லோடன்னு பேசிக்கிட்டு தான் கண்ணு என் பக்கம் திரும்புது. அவனை விடுங்க. ஐயோ அவனை விட்டுடுங்க. நான் கொலை பண்றேன், விட்டுடுங்க. மூர்த்தி,
தனு போய் தண்ணி எடுத்து வா. போடி. ஒண்ணுமில்ல. இதுக்கப்புறம் மாத்தி கீத்தி பேசுன தண்டனை இதை விட அதிகமா இருக்கும். ஏய் இந்தா இந்த போனை உன் கையில வச்சுக்கோ. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி வேற எதையும் ஃபாலோ பண்ண கூடாது. இந்த போனை வச்சுக்கிட்டு எங்களை மாட்டி விட ட்ரை பண்ண, அது நீயே உனக்கு வச்சுக்கிற ஆப்பு. எப்படின்னு பாக்குறியா? இந்த போனுக்கு வர போன் கால்ஸ் மெசேஜ் என் போனுக்கும் வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்தா புடி புடி புடிங்கறல. அப்பா இவன் ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஆளா இருப்பான் போல. என் கையில உனக்கெல்லாம் இவன் தாண்டி கரெக்ட். உனக்கு மறுபடியும் எச்சரிக்கிற, புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன்னு உன் குடும்பத்தை நீயே கொன்றாத. இந்தா இதை எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பு. புடி. போ. ஏன்பா அதான் அவ கொலை பண்ற ஒத்துக்கிட்டால, என் வயித்தை கவனிக்க கூடாதா? பசிக்குதுப்பா. மா இந்த கிழவனுக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடு. என்னங்க இவன் சந்தடி சாக்குல உங்களை கிழவன்னு சொல்றான்? அடியே அவன் என்ன பச்சை பச்சையா திட்டினா கூட கவலை இல்லடி. எனக்கு இப்போதைக்கு சோறு தான் முக்கியம். அம்மாடி தானோ, அதான் மூர்த்திக்கு எதுவும் ஆகலல்ல. எனக்கு நீ 2 இட்லியாவது குடுமா, கொஞ்சம் சீக்கிரமாமா. சாம்பார் கொட்டிடுச்சு மாமா. ஐயோ பரவாயில்லம்மா, தண்ணில முக்கியாவது சாப்பிட்டுக்கிறேன். போய் எடுத்துட்டு வாமா சீக்கிரம். ஏமா சட்னி பண்ணிடுறியா? ஏங்க உங்களுக்கு தேங்காய் சட்னி ஓகேவா? எதுவா இருந்தாலும் சரி. தேங்காய் சட்னி அரைச்சிடுமா? சரிங்க. சீக்கிரமா கொண்டு வந்தா சரி. ஐயோ என்னங்க பாத்து பாத்து வந்துருங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தானோ இப்ப எடுத்துட்டு வந்துருவா. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தடுமாறி நின்ன சமயங்கள்லயும் துணைக்கு நீங்க இருக்கீங்கங்கிற நம்பிக்கையில தான்ப்பா நான் அதுல இருந்து போராடி மீண்டு வந்திருக்கேன். இப்பவும் நீங்க கூட இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம குடும்பத்தை காப்பாத்த வேற வழி தெரியாம தான் கொலை பண்றேன்னு அவன் கிட்ட ஒத்துக்கிட்டேனே தவிர மனசு அதை பண்ணக்கூடாதுன்னு துடிக்குதுப்பா. நம்ம குடும்பத்தை காப்பாத்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதை தாண்டி இப்ப எனக்கு வேற வழி தெரியல. ஆனா அந்த பஷீரும் நம்ம குடும்பமும் உயிரோட இருக்கணும். நீங்க என் கூட இருக்கீங்கங்கிற நம்பிக்கையில தான்ப்பா போறேன். இந்த பிரச்சனையில இருந்து என்னையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துங்கப்பா. என்ன இருக்குதோ ஊத்துமா, ஊத்து. முதல்ல இங்க ஊத்துமா. இங்க ஊத்துனா அங்க போட்டுட்டு இருக்க. சரிம்மா நீ போய் உள்ள ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரிங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் போயிட்டு வரேன். ஏங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? தேங்காய் சட்னியா? சுமாரா தான் இருக்கு. நான் அத சொல்லலைங்க. கயல் குடும்பம் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு திண்டாடுறத பாக்கும்போது அப்படியே குதூகலமா இருக்குல்ல?